வெல்கம் டு ட்வீட்டி சமையல். இந்த வீடியோவில் கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் சூடாகட்டும். சூடானது பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே, அந்த ஆயிலை சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயாக இருக்கட்டும், சமையல் எண்ணெய், ரெண்டில் ஏதாவது ஒரு ஆயிலை சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 மிளகாய் வத்தலை பிச்சு போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய ஆனியனை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா வதக்கி விடணும். ஆனியன் கலர் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளி பழத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கிருச்சு. இப்போது இதுக்கு தேவையான நம்ம சில மசாலாவை ஆட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தேங்காவை நான் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த தண்ணி சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நம்ம மசாலுக்காக தான் பண்ணுறோம். இது வந்து நல்லா வதங்கிருச்சுன்னா நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம மிக்சர் ஜாரில் போட்டுடலாம். மிக்சர் ஜாரில் நம்ம போட்டாச்சு. இதை வந்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அடித்தாச்சு. அடிக்கிறதுக்கு முன்னாடி அரைக்காத மசாலா கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிச்சத்தை நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது பாயில் பண்ண கொண்டக்கடலை நான் எடுக்க போகிறேன். ஓகே, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி பாயில் பண்ணது தான். இந்த பாயில் பண்ண கொண்டக்கடலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு தாளிச்சுக்கலாம். ஓகே, தாளித்த பிறகு இது கூட நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
அதுக்கப்புறம் அரைக்காத மசாலா கொஞ்சோண்டு எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிட்டோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேவையான தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொதிச்சிருச்சு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் இருந்தால் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. ஓகே, கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிருச்சு. வாவ், எவ்வளோ சூப்பராக கொண்டக்கடலை குழம்பு தயார்.